கடந்த 2-3 நாளாக நிறைய காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். வால்டர் ஜெயபாலன் ஐயாவோடு மீண்டுமாக அந்த உரையாடல் தொடங்குகிறது. நண்பர்கள், நீங்கள் உங்களுடைய தெரிந்தவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக புதிய காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். ஓய்வு பெற்ற பிறகு கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளுக்கு மேலாக 25 ஆண்டுகளாக அநேக பள்ளிகளில் போய் நீங்கள் ஆங்கிலம் இலவசமாக நடத்துகிறீங்க, தமிழ் இலக்கணமும் சேர்த்து நீங்கள் நடத்துகிறீங்க. இதை வந்து இன்னும் எப்படி செய்வதற்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்துச்சு? இது மூலமாக நற்செய்தி அறிவிக்க முடிகிறதா? நல்ல கேள்வி. உங்கள் கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம். அருட்செய்தி எல்லாரும் செய்கிற ஒரு பெரிய பிழை என்னவென்று சொன்னால், அநேகம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஏகம், அதாவது ஒன்று அல்ல என்று தான் பொருள். அது 2ஆகவும் இருக்கலாம், 2000ஆகவும் இருக்கலாம். ஆக பல என்று சொல்லுவது நல்லது. சார், இப்போ பள்ளிக்கூடத்தில் அரசாங்கம் கொடுத்த ஊதியத்தை வாங்கி கொண்டு பள்ளிக்கூடத்தில் எந்த தவறும் கண்டுபிடிக்காத அளவுக்கு பணியாற்றிடணும். அந்த பள்ளிக்கூடத்து வேலைகளில் ஓய்வாக இருக்கின்ற வேலைகளில் அருகில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு போய் பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன். ஆங்கிலம் என்று சொன்ன உடனே என்னுடைய ஆங்கிலத்திற்கு ஒரு புது பெயர் கொடுக்க வேண்டும். அப்போது தான் அவர்களுக்கு மற்றவர்கள் பேசுகிற ஆங்கிலத்துக்கும் நான் பேசுகிற ஆங்கிலத்துக்கும் வேறுபாடு இருப்பதை அவர்கள் அறிவார்கள். ஆங்கிலம் என்று சொன்னால் அது அந்நிய மொழி. தமிழ் குழந்தைகளுக்கு அதை நாம் அந்த மொழியை கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மொழியை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அவர்களுடைய முறையை நாம் பின்பற்ற முடியாது. ஏனென்றால் அவர்கள் பேச்சே ஆங்கிலம். இது நம்முடைய குழந்தைகளுக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒரு மொழி. அந்த மொழியில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் என்னவென்று சொன்னால், தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு. தமிழிலே 247 எழுத்துக்கள் இருக்கின்றன என்று கற்பிக்கப்படுகிறது. அது அடிப்படையிலே தவறு. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1 ஆகவே தமிழிலே உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை 31 தான். ஆங்கிலத்தை விட 5 எழுத்துக்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இந்த ஆங்கிலம் என்பது ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டிலே தோன்றின ஒரு மொழி. ஆனால் தமிழினுடைய தொன்மையை பேசும்போது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வரி, கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றி மூத்த குடி. இப்போ இந்த கல் தோன்றி முன் தோன்றி மூத்த குடின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னும் ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது. யோபு புத்தகத்துல யோபுடைய நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க அவர்கிட்ட, பர்வதங்கள் உருவாவதற்கு முன்னனே உருவாகி விட்டாயா? பர்வதம் என்றால் அது கல்லுதான். அப்ப இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்து அந்த ஒரு மரபு தொடரும். இந்த யோபு புத்தகத்துல சொல்லப்பட்ட அந்த தொடரை சம்பந்தப்படுத்தலாமா? இல்ல, நான் குறுக்கிடுறது மன்னிக்கணும். இல்ல, அதாவது ஆங்கிலத்தில் நாம் கற்றுக் கொடுக்கிற 26 எழுத்துகளும் எழுத்துகளுடைய பெயர்களைத்தான் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் தமிழ் மொழியிலே அப்படி அல்ல. ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் சேரும் பொழுது பொதுவாக ஒரு உயிர்மெய் எழுத்து உயிர் பெறுகிறது. அத்தகைய வழிமுறைகள் ஆங்கில மொழியிலே கிடையாது. ஆக ஆங்கிலத்தை பிள்ளைகள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் தாய்மொழியிலே ஓரளவுக்கு அது நன்றாக. ஆனால் ஆங்கிலத்தில் பெயர்களை சொல்வதனால அதை கூட்டாக சேர்க்க முடியவில்லை. உயிரெழுத்து தனியாக இருந்தால் மெய் எழுத்து தனியாக இருந்தால் ரெண்டையும் இணைக்க முடியும். உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் அதை இணைக்க முடியாது, பிரிக்க தான் முடியும்.
ஆகவே என்னுடைய மனத்தில் தோன்றின ஒரு ஆவல் என்னவென்று சொன்னால், ஆங்கில மொழியை கற்பிக்கும்போது தமிழ் முறையை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஆக ஏபிசிடி என்று சொல்லாமல் அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பை ஆ, இப், இக்கு என்று சொல்லும்போது அவர்கள் எளிதாக கற்றுக்கொள்கிறார்கள். பழைய முறைப்படி, அதாவது ஏபிசிடி என்று படித்த மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தங்களுடைய பெயரையே ஆங்கிலத்தில் பிழையில்லாமல் எழுதக்கூடியவர்கள் மிகச்சிலர். ஆனால் என்னுடைய முறையை பின்பற்றுகின்ற 3ஆம் வகுப்பு பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பெயராக இருந்தாலும் சரி, அந்த பெயருக்கு சரியான ஆங்கில எழுத்துக்களை அவர்கள் எழுதக்கூடிய திறமை பெறுகிறார்கள். சான்றாக ஒரு பெண்ணினுடைய பெயர் வசந்த கோகில வளர்கொடி ராஜாமணிபாய். 3ஆம் வகுப்பு குழந்தை, என்னிடம் படித்த 3ஆம் வகுப்பு குழந்தையும் 12ஆம் வகுப்பில் படிக்கின்ற மாணவர்கள் யாராவது ஒருவரையோ வைத்து இந்த பெயருக்கு இதை எழுத்து கூட்டி சரியான முறையில் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்று சொன்னால் அந்த 3ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு முன்னால் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் நிற்க முடியாது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். இது ஆங்கிலத்தை கற்பதற்கு அவர்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது. ஒரு எழுத்தை பார்த்த உடனே கூட்டுகிறார்கள். ஆ, இப்பு என்று சொன்னால் அப்பு என்று கூட்டுகிறார்கள். ஏ, பி என்று சொன்னால் அதை கூட்ட முடியாது. மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் இருந்தால்தான் கூட்ட முடியுமே தவிர எல்லாமே உயிர்மெய் இருந்தாக ஆங்கிலத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே உயிர்மை எழுத்துக்களாக இருக்கின்றன. ஆகவே அது முடியாது. இன்னொரு ஒரு பெரிய தமிழ்நாட்டிலே என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மை என்று சொன்னால் அது தவறு, குற்றம் என்று சொல்ல முடியாது. ஆசிரியர், அதாவது ஆங்கில ஆசிரியர்கள் தமிழை கற்பதில்லை. தமிழ் ஆசிரியர்கள் அரங்கம் பக்கம் போவதே கிடையாது. இதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு என்னவென்று என்னுடைய தந்தையார் 2 மொழிகளிலும் ஒரே மாதிரி அறிவையோ அல்லது அனுபவத்தையோ பெறுகின்ற அளவுக்கு என்னை வளர்த்த காரணத்தினாலே தமிழ் மொழியிலே எவற்றை நாம் குறில் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோமோ, ஆ, இ, உ, ஏ, ஓ, இதே எழுத்துக்களை தான் ஆங்கிலத்தை AEIOU என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த AEIOU என்பதை அதனுடைய ஒலிகளை பார்க்கும்போது அதே எழுத்து ஆ, இ, உ, ஏ, ஓ தான் வருகிறது. ஆக மொழிகளுக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் ஒரு பணிவான வேண்டுகோள், ஆங்கில ஆசிரியர்கள் தமிழை படிக்க வேண்டும், தமிழ் ஆசிரியர்கள் ஆங்கிலத்தை கற்க வேண்டும். அதனால் பலவிதமான நன்மைகள் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்றன. சான்றாக இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று சொல்லுவது எல்லா இடங்களிலும் கொஞ்சம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது பெரியவர்கள் பிள்ளைகளை பார்த்து வாட்ஸ் யுவர் நேம் என்று கேட்டால் பதில் சொல்லிவிட்டால் அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று தவறாக கணக்கு போடுகிறார்கள். அது தப்பு கணக்கு. சிறு பிள்ளைகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா ஐ எம் ஹங்கரி, இதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷை தவிர பெரியவர்களுக்கு கேட்கிற கேள்விக்கு சிறு பிள்ளைகள் சரியாக பதில் சொல்லிவிட்டால் அவர்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லவே முடியாது. ஆங்கிலத்தை கற்பதிலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்பிப்பதிலும் அல்லது கற்றுக்கொள்வதிலும் இருக்கின்ற சிரமம் என்னவென்று சொன்னால், ஆங்கிலத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எது ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்று இன்னும் படித்தவர்களுக்கே தெரியவில்லை. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்க நிறைய பள்ளி மாணவர்களை, கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1 லட்சம் மாணவர்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். ஆமா. இப்ப என்னுடைய ஒரு மனக்குறைவு என்னவென்றால், ஊழியத்திற்கென்று வருகிறவர்கள் நான் 2 வகையா பிரிக்க விரும்புறேன். ஒன்று, இறையியல் கல்லூரி மிக சரியாக படித்தவர்கள், MA BD படித்து வருகிற ஒரு படிப்பாளிகள், எதுவுமே படிக்காத பெந்தேகோஸ்தே அல்லது தனியாக ஊழியம் செய்கிற சுவிசேஷ ஊழியம் செய்கிறதான நபர்கள். இது 2 குரூப் இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனையை நான் பாக்குறேன் அப்படின்னா, ஒரு காலத்துல திருமறையூர் நாசிரியத்து பக்கம் திருமறையூர் தான் இன்றைக்கு இருக்கிறது அரசரடியில உள்ளதான அந்த TTS அங்க இருந்தது, திருமறையூர்ல இருந்தது. திருமறையூரில் இருந்து பசுமலைக்கு மாறியது. பசுமலையிலிருந்து இன்றைக்கு இருக்கிறதான மதுரை அரசரடி, அதாவது லுதரன் சபையினுடைய வளாகம், அது அவங்க அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு அங்க வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 75-80s வரைக்கும் படித்ததான ரெவரன்ஸ்மார் எல்லாமே ஓரளவுக்கு ஆங்கில அறிவை உடையவர்களாக, புலமை உடையவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அந்த திருமறையூரிலும் சரி
பசுமலையில் இருந்த போதும் சரி, ஆங்கில அறிவோடு கற்பிக்கப்பட்டது நிறைய பாடங்கள். இன்னைக்கு அரசடியில போய் சுத்தமா இன்னைக்கு தமிழும் வரமாட்டேங்குது, ஆங்கிலமும் வரமாட்டேங்குது. நீங்க ஏன் இறையியல் மாணவர்கள் பக்கம் நீங்க திரும்ப கூடாது என்றதான ஒரு கேள்வி. ஏனென்றால் நான் நிறைய புத்தகங்களை நான் அறிமுகப்படுத்தும் பொழுது, நிறைய காரியங்கள் சொல்லும் பொழுது, ஏன் இந்த புத்தகத்தை நீங்க தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாதுன்னு என்கிட்ட கேட்கிறாங்க. நானும் ஆங்கில அறிவு இல்லாதவன் தான், நான் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்லாம் சொல்ல வரல. ஆனா இறையியல் கல்லூரி போன பிற்பாடு ஒரு கட்டாயத்தின் பேர்ல நான் ஆங்கில அறிவை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பிறகு அதே கல்லூரியில படித்ததான பலரும் நான் பேசுகிற அல்லது நான் பெற்றிருக்கிற ஆங்கில அறிவை இப்ப பெற்றிருக்கிறாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் நீங்க இறையியல் மாணவர்கள் பக்கம் நீங்க திரும்ப கூடாது? இறையியல் பக்கம் மாணவர்கள் திரும்புவதற்கு முற்காலத்திலே அதற்கு தேவையில்லாமல் இருந்தது. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் இருந்த ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால், போதகர்களாக வருகின்றவர்கள் குறைந்தபட்சம் நடுநிலை பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியராகவோ தலைமை ஆசிரியராகவோ இருந்தவர்கள் தான் வர வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், லுத்தரன் சபையினாலே நடத்தப்பட்ட எல்லா பள்ளிக்கூடங்களிலும் முதல் பாட வேளையிலேயே அவர்கள் வேத பாடம் கற்பிக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம் இருந்தது. ஆக அங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு இயற்கையாகவே அவர்கள் பணிய நிமித்தமாக ஒரு வேத அறிவு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசர் எடுக்க வருகின்ற மாணவர்கள் எந்த அனுபவமும் கிடையாது. பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எல்லாத்தையும் அது முடித்தா போதும், வந்து பள்ளிக்கூடத்தில் இங்கே அரசடியில் வந்து சேர்ந்துடலாம். இங்கு அதாவது நான் அந்த மாணவர்கள் சில பேரை நேரடியாகவே நான் குற்றம் சாட்டின குற்றம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்கும் போது தாயும் தந்தையுமான இறைவா, இது வந்து இந்து மதத்தினுடைய கோட்பாடு. தாய் தந்தை இறைவனை தாயும் தந்தையும் என்று சொல்வது இந்து மத கோட்பாடு, அது கிறிஸ்தவ மத கோட்பாடு அல்ல. ஆக தாயும் தந்தையுமான இறைவா என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் கேட்க ஒரே ஒரு கேள்வி, தன்னுடைய சுய இன்பத்திற்காக இடையூறாக இருக்கின்ற தன் பெற்ற குழந்தை கொன்றுவிட்டு அந்நியனோடு உழுகின்ற அந்த தாயா, அல்லது மனைவியை கொன்றுவிட்டு இன்னொருத்தை திருமணம் செய்து கொண்டுகிற அந்த தந்தையா? ரெண்டு சொற்களுக்கும் முன்பு காலத்தில் நிறைய வேறுபாடு இருந்தது. ஆனால் இப்பொழுது தாய் தாயாக இருப்பதில்லை, தந்தை தந்தையாகவும் இருப்பதில்லை. இறையியல் பிரச்சனையும் இருக்கிறது, ஆமா, மொழி பிரச்சனையும் இருக்கிறது, மொழி பிரச்சனையும் இருக்கிறது. ரெண்டுமே இருக்கு. இப்போ புதிதாக சுயாதீனமாக ஊழியம் செய்கிறதான நிறைய பேர் வராங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்க தமிழ் அறிவும் இல்ல. ஒருத்தவங்க ஒரு பாஸ்டர் திடீர்னு பப்ளிக்ல பைபிள் வாசிக்க சொல்றதுக்கு நான் கேட்பேன். ஃபங்க்ஷன் நடத்தும் போது நான் அந்த நிகழ்ச்சியை நான் நடத்துறேன் அப்படின்னா நான் கேட்பேன், ஐயா நீங்க வாசிப்பீங்களா? நான் கேட்டுட்டு தான் பேர் எழுதுகிறேன். ஏன் அப்படின்னா அவரை திடீர்னு நான் பைபிள் வாசிக்க கூப்பிட்டேன்னா அவருக்கு தமிழ் வாசிக்க தெரியல அப்படிங்கிறாரு. இல்ல இப்ப நான் கேட்கறது, நீங்க இவ்வளவு 1,00,000 பிள்ளைகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க, ஏன் ஊழியக்காரர்களுக்கு என்று நீங்க சுயாதீனமாக ஊழியம் செய்கிறதான பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாலிபர்கள் முதியவர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏன் இந்த ஆங்கில அறிவையும் தமிழ் அறிவையும் நீங்க ஏன் கொடுக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனா இன்னும் ஏன் அதிகமா கொடுக்க கூடாது? அதுக்கு முக்கியமான காரணம், ஒன்று, நான் அழைக்கப்படுவதில்லை, என்னுடைய தொண்டை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதில்லை. ஆனால் தமிழ் அறிவை சிறு பிள்ளைகளிடமே இருந்து தொடங்கினால் அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையிலாவது தமிழிலே நல்ல புலமை பெற்றவர்களாக இருக்க முடியும். அது ஒன்று தான். அடுத்தது என்னவென்று சொன்னால், பெரியவர்களிடம் போய் பேசினால் போய் முன்னால் நின்ற உடனே இந்த பெருசாக என்ன பேசிட போது சொல்லி கொடுத்து எனக்கு தெரியாத சொல்ல போகுது என்ற எண்ணம் எப்போதும் இருக்கு. இப்பொழுதும் ஆங்கிலம் கற்பிக்கிறேன் என்று சொன்னால் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற எண்ணம், நம்ம படித்து எங்களுக்கு தானே இவர் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. ஆனால் ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கூடங்களிலே நான் போய் பிள்ளைகளிடம் கேட்கும்போது, உங்களிடம் நான் 10 நாட்கள் இந்த வகுப்பு நடத்தினால் இன்றையிலிருந்து ஒரு தனியாக ஒரு நோட் புக் ஒன்று போடுங்க. அந்த நோட்டு புத்தகத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுத்தபடி நான் 3ஆம் வகுப்பில் 10ஆம் வகுப்பில் இந்த ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் குறிப்பு எடுக்க வேண்டும். 10 நாள் முடிந்த ஒரு படம் நான் கேட்கும்போது, எங்கள் நோட்டு புத்தகத்தில் ஒரு வரி கூட எங்களால் எழுத முடியாத அளவுக்கு நீங்கள் எத்தனை மணி நேரம் பேசினாலும் அத்தனையும் எங்களுக்கு புதுமையாக இருக்கிறதே தவிர மற்றவர்கள் சொன்னதை சொல்லுகின்ற பழக்கம் உங்களுடைய மேலே என்று நன்றாக தெரிந்து கொண்டோம். ஆங்கிலத்தை கற்பித்தாலும் சரி, மற்றவர்கள் ஏபிசிடி என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் ஆஇபி என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள். ஆக எதை எடுத்தாலும் சரி, எந்த முறை எடுத்தாலும் சரி,
நீங்கள் அடிப்படையில் இருந்து வருகிறீர்கள். அவர் இப்போ மறுபடியும் மாணவர்கள் அந்த கல்லூரிக்கு வருகின்ற வரையில் கையிலே வேதாகமத்தை தொடாதவர்கள் கூட இன்றைக்கு இறையியல் படிக்கிறார்கள். அதில் அவர்கள் முதலாக அவர்கள் கையில் கொடுப்பது திருவிவிலியம். திருவிவிலியம் என்பது மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமும் அல்ல. பழைய ஏற்பாட்டை ரீரைட், அதாவது டிராஃப்ட் எடுத்தவர்களுக்கு எபிரேய மொழி தெரியாது, புதிய ஏற்பாட்டை டிராஃப்ட் எடுத்தவர்களுக்கு கிரேக்க மொழி தெரியாது. இப்போ முகநூல்ல நமக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் லைவ்ல இருக்கிறாங்க. உங்களை, அதாவது சுயாதீன ஊழியர்களோ அல்லது பெரிய இறையியல் கல்லூரிகளோ உங்களை விரும்பி அழைக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இப்ப நம்ம மத்தியில ஒரு சில போதகர்கள் எல்லாமே ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. உங்களுடைய அந்த ஆங்கில இன்னோவேஷன், அந்த ஆங்கில மொழியினுடைய கற்பித்தல் என்பதை ஒரு அடிப்படையா ஒரு ஊழியர்களுக்கு எவ்வளவு சிம்பிளா நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சில காரியங்களை நீங்க சொல்லலாமா? அதுக்கு ஒரே ஒரு காரணம், அதுக்கு நல்ல சிறந்த வழி என்னவென்று சொன்னால், இல்ல நீங்க நடத்தின இன்னோவேஷனுடைய மெத்தடாலஜிய இப்போ நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரியே நீங்க வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு நடத்த விரும்புறீங்க, இப்போ நிறைய பேர் லைன்ல இருக்கிறாங்க. சோ நீங்க எப்படி நடத்த விரும்புவீங்க, இல்ல எப்படி நடத்துவீங்க அப்படிங்கறத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல கேட்க விரும்புறேன். முதல்ல எடுத்த உடனே பிள்ளைகளுக்கு தமிழ் அறிவை நான் ஊட்டுகிறேன். ஒரு புது அட்டவணை ஒன்று போட்டு இருக்கிறேன். அந்த அட்டவணை யாருமே இதுவரை அந்த மாதிரி ஒரு அட்டவணை உருவாக்கினதே கிடையாது. ஒரே அட்டவணையில் தமிழ் சொற்களும் இருக்கும், தமிழ் எழுத்துகளும் இருக்கும், ஆங்கில எழுத்துகளும் இருக்கும். சான்றாக பாப்புலர் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால், என்னுடைய அட்டையை நான் தொங்க போட்டு விட்டால் எந்த குழந்தையும் பாப்புலருக்கு ஆங்கிலத்தில் ஸ்பெல்லிங் எழுத முடியும். அதே போல் ஆங்கிலத்தில் எதை எழுதினாலும் அதனுடைய உதவியை வைத்து அதை தமிழில் சொல்லக்கூடிய திறமை அந்த அட்டையிலே அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆக முதலாக என்னுடைய அடிப்படை தமிழ் தான் நம்ம திருத்த வேண்டியது. ஆமாம், அதாவது இப்போ இங்கிருந்து ரயில் நிலையத்துக்கு எப்படி போவது என்று சொன்னால், முதல்ல நேராக போங்கள். நேராக எப்படி போகிறதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? நேராக போங்கள் என்று சொல்லலாம். வலப்பக்கம் திரும்புங்கள் என்று சொன்னால் எது வலப்பக்கம் என்று கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? ஆக அடிப்படையில் சில உண்மைகள் தெரிந்திருக்க வேண்டும். வலப்பக்கம் இடப்பக்கம் சொல்றீங்கல்ல, அதுவே ஒரு தவறு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வலப்புறம் தமிழ்ல நீ வலப்புறமாயிலும் இடப்புறமாயிலும் அப்படிதான் போடப்பட்டிருக்கு. ஆனா அதை கூட நீங்க ஒரு முறை எனக்கு கரெக்ஷன் நீங்க சொல்லியிருந்தீங்க. வலப்புறம் சொல்றது கரெக்டா, வலப்பக்கம் சொல்லுகிறது வலப்பக்கம் தான் சரி, வலப்புறம் சொல்லக்கூடாது. ஆமா, அந்த புறம் இந்த புறம் இருக்கும்போது அதோட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்போ அந்த புறம்னா வேற ஒரு அர்த்தம் தெரியுமா? அதனால அந்த புறம் என்று சொல்லி இதுக்கு சரியாக பொருந்தாது. வலப்பக்கம் இடப்பக்கம் அல்லது வலது பக்கம் என்று சொல்வதோ அல்லது இடது பக்கம் என்று சொல்வதோ தமிழே கிடையாது. வலது பக்கம் திரும்ப இடது பக்கம் திரும்ப அது தமிழே கிடையாது. வலப்பக்கம் இடப்பக்கம் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, ஆண்டவருடைய வலப்பக்கத்திலே ஒருவன் தொங்க விடப்பட்டான், வலது பக்கம் தொங்க விடப்பட்டான், இடது பக்கம் இல்லை. வலப்பக்கம் ஒருவன் சிலுவையில் தொங்க விட, இடப்பக்கத்திலே ஒருவன் தொங்க விட, வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல், வலப்புறம் இடப்புறமாக சாயாமல் என்று இருக்க வேண்டும். ஆக அடிப்படையில் சில இலக்கண பிழைகள் வேதாகமத்தில் இருப்பதனால வேதாகமத்தில் இருக்கிறது தான் தமிழ் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். பல பிழைகள் உள்ள வேதாகம மொழிபெயர்ப்பில் இருக்கின்ற பிழைகளை அதுதான் உண்மையான தமிழ் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நிறைய எடுத்துக்காட்டுகள் என்னால் சொல்ல இப்பொழுது நேரம். ஆக நடுவில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனால் வேற பக்கம் திரும்பி விட்டேன். இருங்க, அதாவது என்னவென்றால் இது ஆங்கிலத்தில் சொன்னால் இது டீச்சிங் மினிஸ்ட்ரி. நம்ம கிறிஸ்தவ மொழிப்படி சொன்னால் இது டீச்சிங் மினிஸ்ட்ரி, மற்றவர்கள் செய்வது ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி. இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி செய்யும்போது சுவிசேஷ ஊழியம் செய்ய முடியுமா? செய்கிறீர்களா? என்னை ஒரு பள்ளிக்கூடத்தில் நேர்காணலில் ஒரு கேள்வி கேட்டார். எங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்களை ஆசிரியராக நியமித்தால் நீங்கள் உங்கள் மத கருத்துக்களை புகுத்துவீர்களா? அவர்களுக்கு எடுப்பில் சொன்னது, என்னுடைய மத கருத்துக்களை புகுத்துவதற்கு எத்தனையோ இடங்கள் எனக்கு இருக்கின்றன. பள்ளிக்கூடம் என்று சொன்னால் மனசாட்சியின்படி பாடத்தை மட்டும்தான் என்னால் நடத்த முடியும். ஆனால் அதே சமயத்தில் பிள்ளைகள் என்னை பார்த்த உடனே என்னை ஒரு சின்ன குழந்தை பார்த்து கேட்டால், நீங்கள்
கிறிஸ்தவரா என்று கேட்டார். ஏமா கேட்குறேன்? கிறிஸ்தவங்க தான் சார் இந்த மாதிரி செய்வாங்க. சாட்சி அது போதும், வேற ஒன்று இதுக்குன்னு. வாழ்க்கை பேசுகிறது. ஆமாம், வாழ்க்கை பேசுகிறது. ஏன் இப்படி கேட்குற? வேற யாரும் இந்த மாதிரி செய்து நான் பார்த்ததில்லை. ஒரு ஐயா கேட்குறாங்க, தொல்காப்பியம் இலக்கணம் படித்தவரா அப்படின்னு கேட்குறாங்க உங்களை. இல்லையா? ஆமா, தொல்காப்பிய இலக்கணம் நான் படிக்கவில்லை, நன்னூல் படித்திருக்கிறேன். நன்னூல் படித்திருக்கிறேன். அதாவது தமிழாசிரியர்களுக்கு என்னென்ன படித்தார்களோ, தமிழ் மொழியை வளர்த்து கொள்வதற்கு எந்தெந்த புத்தகங்களை படிக்க வேண்டுமோ அந்த புத்தகங்களை எல்லாம் படித்திருக்கிறேன். அதே சமயத்தில் தமிழிலே ஆர்வமுள்ள அல்லது பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் தரையில் உட்கார்ந்து அவர்களிடம் நான் பாடம் பெற்று இருக்கிறேன். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும்னா, இலக்கண தாத்தா என்று ஒருவர் இருந்தார், மேவி வேணுகோபால பிள்ளை. அவர் என்னுடைய தகப்பனார் இறையியல் படித்த காலத்தில் அவருக்கு, எங்கள் அப்பாவுக்கு அவர் தமிழாசிரியர். என்னுடைய தகப்பனார் மொழி தமிழ் தாத்தா கேள்விப்பட்டிருக்கிற, இலக்கண தாத்தா இப்பதான் நான் கேள்விப்படுகிறேன். தமிழ் தாத்தா எனக்கு பிள்ளைங்க வச்ச பேர் ஆங்கில தாத்தான்னு. ஆக இந்த வேணுகோபால பிள்ளை அவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து நான் தமிழ் கற்றவர். கொஞ்ச நேரம் கற்றுக்கொட்டாலும் கூட, அதாவது எங்கள் அப்பா வீட்டில் உட்கார்ந்து மொழிபெயர்த்து கொண்டு இருந்தார்கள். இலக்கண தாத்தா எங்கே இருக்கிறார்? 2 பேருக்கு இடையில என்னை அப்பா பயன்படுத்தி, நீ போய் இந்த ஐயப்பாட்டுக்கு ஐயாவிடம் விளக்கம் கேட்டு வா. ஆக அவர் எவ்வளவோ உயர்ந்த பிறகு கூட தன்னுடைய தமிழாசிரியருக்கு மதிப்பு கொடுத்து அவரிடம் போய் விளக்கம் கேட்டு வா என்று சொன்னார். அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்று சொன்னால், எழுத்துக்கள் என்று எழுதுகிறார்கள். வேணுகோபால பிள்ளை அந்த இலக்கண தாத்தா என்ன சொன்னார்? தோப்புக்கள் என்று சொல்லி புறநானூரில் ஒரு சொற்றொடர் இருக்கிறது. தோப்புக்கள் என்று சொன்னால் தோப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கல் என்று பொருள். ஆக எழுத்துக்கள் என்று சொன்னால் எழுத்திலிருந்து எடுக்கப்பட்ட கல் என்று ஆகிவிடும். முத்துக்கள் என்று சொன்னால் முத்திலிருந்து எடுக்கப்பட்ட கல் என்று பொருளாகும் என்று சொல்லி அவர் உணர்த்தி ஒரு சிறு புத்தகமும் வெளியிட்டார். அவரையோ அவருடைய இலக்கண அறிவையோ பயன்படுத்தாதவர்கள் இன்றைக்கு எழுத்துக்கள் என்று முத்துக்கள் என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழை அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். இன்னும் நிறைய நல்ல புது புது கருத்துக்கள் அவர்களிடம் காணப்பட்டன. சில பேர் கேட்டார்கள், எத்தனையோ தீசிஸையே இவர் கரெக்ட் பண்ணுறாரு, அவருக்கு ஏன் டாக்டர் பட்டம் கொடுக்கக்கூடாது என்று கேட்டார்கள். அப்பொழுது அனுபவமுள்ள தமிழாசிரியர்கள் என்ன சொன்னார்கள்? அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து அவருடைய மதிப்பை நாங்கள் குறைக்க விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தனா இவர்களுக்கு இணையாகி விடுவார். அதனால் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர்கள் எத்தனையோ அறிஞர்களை, எத்தனையோ அறிஞர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவரை இந்த அளவுக்கு தாழ்த்த கொடு அந்த மாதிரி தமிழா. இப்போ என்னை சில பேர் கேட்டார்கள், நீங்கள் எழுதுகின்ற புத்தகத்தில் ஒரு இலக்கண பிள்ளையோ ஒரு ஒற்று பிள்ளையோ இல்லாததுக்கு என்ன காரணம் என்னன்னு சொன்னால், என்னுடைய தகப்பனார் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னும் எத்தனையோ பேரிடம் நான் தமிழ் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். தேர்வு எழுதி ஒரு பட்டம் வாங்குவதற்காக மட்டும் அல்ல, தமிழை தூய்மையாக பிழையில்லாமல் எழுத என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனையும் நான் கற்றுக்கொண்டேன். அடுத்த ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. நன்னூல் சூத்திரம் தற்சிறப்பு பாயிரம் என்ற சூத்திரம் தொல்காப்பிய சூத்திரத்துக்கு எதிராக உள்ளதே ஐயான்னு கேட்டிருக்கிறாங்க. அது எதிராக அல்ல, அது துணையாக என்று சொல்ல வேண்டும். இப்ப நன்னூல் ஆசிரியர் பவனந்தி முனிவர் வடமொழியாக்கம் என்று சொல்லி ஒரு புதிய அதிகாரத்தை அறிமுகப்படுத்தினார். தொல்காப்பியம் காலத்தில் ஆரியர்களுடைய வருகை அவ்வளவாக கிடையாது. இவருடைய காலத்தில் ஆரியர்களுடைய வருகை அதிகமாகிவிட்டது, வட சொற்களுடைய ஆதிக்கம் ஆகிவிட்டது. ஆகவே தமிழர்களுக்கு வடமொழியாக்க எழுத்துகள் தெரியாமல் இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர் வடமொழியாக்கம் என்ற ஒரு அதிகாரத்தை அவர் படைத்தார். ஆனால் அவர்களையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு இப்பொழுது சில தமிழாசிரியர்கள் அந்த விஷயத்தில் மாற்றிக்கொண்டிருக்க. அவர்கள் முழுவதும் மாற்ற முடியாது. ஒரே ஒரு சொன்னால் கிறிஸ்துவை கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்குற கேள்வி, கிறிஸ்து என்பது எப்படி மாற்றுவீங்க? இது வேதாகமத்தில் இருக்கிற இன்னொரு பெயர். அது நேற்று நம்ம அதை ரொம்ப குறித்து அதை பேசணும். கிறிஸ்து குறித்து நம்ம பேசணும். கிறிஸ்து அந்த இயேசு மாற முடியாது அப்படிங்கறத குறித்து நீங்க பேசியிருந்தீங்க.
அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. 5 பொறிகள் 5 புலன்கள் வேற்றுமையை விளக்கினா நல்லா இருக்கும்னு கேக்குறாங்க. 5 புலன் 5 பொறி, இதுக்கு என்ன வேற்றுமைன்னு கேக்குறாங்க. இது ரெண்டும் ஒண்ணா அல்லது வேறு வேறையா? என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், தமிழே பிழை இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு தமிழ் ஆசிரியர், அவ்வளவுதான். இலக்கணத்தையோ தொல்காப்பியத்தையோ அல்ல நன்னூலையோ கரைத்து கொடுத்தவன் அல்ல. ஆக வாழ்க்கையில தமிழ் வேண்டும், அதுல பிழை இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு படித்தால் போதும். இப்போ இன்னும் ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நீங்க வந்து 2 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல நம்ம முடிச்சிருவோம். தமிழ் பாடநூல்கள் ஒரு காலத்துல வந்து தமிழ்நாட்டு பாட நிறுவனம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அதன் மூலமா ஏகப்பட்ட நூல்கள் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் போட்டாங்க. இப்ப அதெல்லாம் விட்டுருவோம். தமிழ் பாட நூல்கள்ல இன்னைக்கு பிழைகள் இருப்பதை நீங்கள் சுட்டி காண்பித்தீர்கள். அதனால கல்வித்துறை அமைச்சரிடம் இருந்து மறைமுகமான எதிர்ப்புகளும் சில சந்திப்புகளையும் நீங்க பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இன்னைக்கு அந்த பிழைகளை திருத்தி கொண்டு இருக்கிறீர்களா? கண்டிப்பாக திருத்தி கொண்டு இருக்கிறேன். நான் அதாவது ஒரு பாடநூல் உருவான பிறகு அந்த பாடநூலை உருவாக்கியவர்கள் ஒரு 10 பேர் அந்த குழுவில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர், அவர்களுடைய எடுத்த பட்டங்கள், படித்த படிப்பு, எந்த இடத்துல இருக்கிறார்கள், முகவரி எல்லாமே அதில் போட்டு கொண்டு இருந்தார்கள். இதில் இருக்கின்ற பிழைகளை பார்த்த உடனே என்னுடைய பெயரையும் முகவரியும் என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாரையும் தெளிவாக கொடுத்து அந்த 10 பேருக்கும் அதில் இருக்கிற பிழைகளை நான் சுட்டி காட்டினேன். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், இப்பொழுது புத்தகங்களே அந்த பட்டியலே வர்றதில்லை. ஏன் என்று சொன்னால், தப்பு கண்டுபிடிச்சி நமக்கே எழுதுறான். பேர் இருந்தால் தானே நீ எழுத போகிற. அப்படி தப்பித்து கொள்ள தான். அதாவது நீங்கள் சொன்னதில் இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், தமிழறிஞர்களிலே 2 வகை உண்டு. ஒன்று திண்ணையில் குருவிடம் முன்னால் உட்கார்ந்து புலவர் வித்வான் பட்டம் பெற்றவர்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கற்ற பிறகுதான் அவர்களுக்கு புலவர் அல்லது வித்வான் என்ற பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தமிழிலே அஞ்சல் துறையில் படிக்கிறவர்கள் 35 மதிப்பெண்கள் எடுத்தால் அவர்கள் தமிழாசிரியர்களை ஆக்கிவிடுகிறார்கள். திண்ணையில் படித்த காலத்தில் புறநானூற்று செய்யுளை அந்த ஆசிரியர் படித்தால் இசையோடு படித்து காட்டுவார். இப்பொழுது தமிழாசிரியர்களுக்கு ஒரு திருக்குறளை கூட அது குறிப்பிட்ட இசையோடு படிக்கக்கூடிய திறமை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்க வந்து இப்ப சென்னையில இருக்கிறீங்க, நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சென்னையில தான் இருக்கிறாங்க. உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? சென்னையில எங்க வந்து உங்களை பார்க்கலாம் நேரடியா? ஏன்னா இப்ப நீங்க இந்த வாரம் சிவகாசியில இருக்கிறீங்க, சனிக்கிழமை நீங்க அங்க உங்களுடைய வீட்டுக்கு போயிருவீங்க. எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னால், கையில வந்து ஒரு மொபைலை வச்சுக்கோங்க, என்னை கூப்பிடுங்க. கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாம காம்பவுண்டு கேட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கையை காட்டி கூப்பிடக்கூடிய வசதி எனக்கு உண்டு. அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரே ஒரு எங்க நிக்கிறீங்க, அந்த பக்கம் போக இந்த பக்கம் வாங்க, கருப்பு கேட் இருக்கும், உள்ள நுழைங்க, நான் கையை காட்டி கூப்பிடுவேன். எந்த அட்ரஸே தேவையில்லை. ஆமாம், புரஸ்வாக்கத்துக்கு வரணும், நான் புரஸ்வாக்கத்துக்கு இந்த இடத்துக்கு வாங்க, உங்கள் முகமையான நான் அவர் அதை குறிப்பாக அவளுக்கு கேட்குற நான் அடையாளம் எந்த கலரில் சட்டை போட்டிருக்கீங்க, அவ்வளோ. அடுத்தது 2 வீலரில் வரீங்களா, நடந்து வரீங்களா, அவ்வளோதான். இந்த 2 குறிப்பு இருந்தால் போதும், அவங்கள நான் வர வச்சிடுவேன். யார் அதாவது சில பேர் கேட்பாங்க, ஐயா உங்களை எந்த நேரத்தில் பார்க்கலாம் என்று சொன்னார். எந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது என்பது தான் என்னோட முதல் கட்டளை. நான் குறிப்பிட்ட நேரத்தில் எந்த காரணத்தை மட்டும் என்னை பார்க்க வரக்கூடாது. சொல்லுங்கய்யா, நீங்கள் தூங்குற நேரத்தில் வரக்கூடாது. ஆமாம், நீங்கள் தூங்குற நேரத்தில் நீங்கள் தூங்குற நேரத்தில் நான் முடிச்சுருக்கிறது உண்டு. நான் இரவு உழுந்து முடித்து என்னுடைய வேதாகம பணி செய்த காலம்லாம் உண்டு. ஆக நீங்கள் தூங்குற நேரத்தில் மட்டும் வராதிங்க. நான் தூங்குற நேரம் உங்களுக்கு தெரியாது, எப்போ வேணாலும் வரலாம் என்று சொன்னேன். ஆக இதுவரைக்கும் என்னிடம் புத்தகம் வாங்க வந்தவர்களும் சரி, ஆங்கிலம் கற்க வந்தவர்களும் சரி, எந்த நோக்கம் வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் நான் எதிர்பார்ப்பது, அவர்களுக்கு நான் இல்லை மாட்டேன் என்று சொன்னதே கிடையாது. எதையுமே மறுத்தது கிடையாது. எனக்கு தேவையானது உங்களுக்கு வசதியான நேரம் இது,
உங்களுக்கு வசதியான நாள் எது, அதுதான் எனக்கு தேவை என்று சொல்லிவிடுவேன். ரொம்ப நன்றிங்க. என்னைக்குள்ள நேர்காணலை நம்ம இத்துடன் முடிச்சுக்கிடுவோம். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நல்ல நேர்காணலை தொடர்ச்சியாக 3ஆம் நாளிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கேள்விகளை, ஐயங்களை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்பொழுதும் ஐயா அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல நேரமாகிவிட்ட காரணத்தினாலே இத்தோடு இன்றைய நேர்காணல்கள் நிறைவடைகின்றன. உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இதே தான் ஃபுல்லாக. சனிக்கிழமை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறாங்க. நிச்சயமாகவே சனிக்கிழமை முழுவதுமாக உங்களோடு செலவிடுவதற்கு அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. நிச்சயமாக தொடர்ச்சியாக நாம் சனிக்கிழமை சந்திப்போம். ஆமென்.